ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? வர்ற 29ஆம் தேதி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளிவர போகுதுங்க. அது ஒரு ரேங்க் கிடையாது, 4 ரேங்க் வரப்போகுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, ஜென்ரல் ரேங்க் வரும், கம்யூனிட்டி ரேங்க் வரும், 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் ஜென்ரல் ரேங்க் வரும், 7.5% கோட்டாவில் அதில் கம்யூனிட்டி ரேங்க் வரும். சரிங்களா? இந்த 4 ரேங்க்கில் சார் நாங்கள் எதை சார் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்கை தான் பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கக்கூடாது. ஜென்ரல் ரேங்க்கில் இப்போ 2 லட்சம் மாணவர்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 லட்சம் பேர்த்தில் நீங்கள் எத்தனாவது ஆள் அப்படிங்கிறதா அந்த ஜென்ரல் ரேங்க். அந்த ஜென்ரல் ரேங்க் வந்தோடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் 3 காலேஜ் கேட்பாங்க. சரிங்களா? அந்த 3 காலேஜில் உங்களுக்கு எந்த விருப்பமான கல்லூரியோ அந்த 3 கல்லூரி எழுதுங்க. டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டலில் போய் நீங்கள் நினச்ச கல்லூரியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு போன வருஷம் உங்கள் கட் ஆஃப்க்கு அந்த கல்லூரி கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங்கை அந்த 3 கல்லூரியை எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.